ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 9 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே 9 பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம், எப்படி earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இன்னொன்று, இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம டே 9 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, டே 9 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? Let's go. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேஸ் போட நினைப்பீங்க, அதுதான் இல்லை. மார்னிங்கே ஃபஸ்ட்டு ஒரு பிக்கப் வந்துச்சா, சரி அவங்கள பிக்கப் பண்ணான்னு போயின்னு இருக்க அங்கிள் குறுக்க வந்து ஆடின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டின்னு வந்து மெஜஸ்டிக் கிட்ட விட்டு அடுத்து நான் மான்ட்டி பிக்கப் பண்ணின்னு அவங்கள சிவில் கோர்ட்டுட்டு ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சா, சரி ஓகே ட்ராப் பண்ணான்னு போய் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்திக்கார் பையாவை பிக்கப் பண்ணேன்னா அவங்கள பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணான்னு போயின்னு இருக்கேன். கேஸ் காலி ஆயிடுச்சு. எப்படியோ கேஸ் பங்க்கு கொஞ்சம் கிட்ட இருந்தனால தப்பிச்சோம், இல்லைன்னு நினச்சிக்கோ டேடாக ஆகிட்டு இருக்கும். லாஸ்ட்டில் கேஸ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் சாப்பிட்டு போகலான்ட்டு. சாப்பிட்டு இன்னொரு பிக்கப் இருந்துச்சு, எங்கன்னு பார்த்தா எங்கள் அக்கா காலேஜ் கிட்ட. சரி இந்த பையன் தான் நம்மளை ஆர்டர் பண்ணியிருக்கானோன்னு நினச்சின்னு போயின்னு இருக்கேன். அவங்ககிட்ட கேட்டால் இல்லைன்ட்டான். அம்மா பார்த்தா 2 பொண்ணுங்க, அவங்கள வந்து ட்ராப் பண்ணிட்டு வீடியோ போகலான்னு பார்த்தா அவங்க டேடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கேஸ் கம்மியாக இருந்துச்சா, சரி சேஃப்டி கேஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 10 கேஸ் போட்டுட்டு வீட்டுக்கு வர வழியில் கோபி இருந்துச்சா, கோபி சாப்பிட்ணும் போல இருந்துச்சு. கோபி வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்து கோபி சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 9 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2630 rupees சம்திங் earn பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2170 rupees earn பண்ணியிருக்கோம். ஓகே, டே 1லேருந்து டே 9 வரைக்கும் எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் டே 10ல். இன்னொன்று, நான் இன்னும் அடுத்தடுத்து